ஜக்காத்தை வந்து நம்ம கொடுக்குற சந்தர்ப்பத்தில் அதாவது சேவைகளுக்கு கொடுத்தல், சேவைகளுக்கு அதாவது இடங்களுக்கு கொடுத்தல், சேவை நடக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாமா? நபர் இப்போ இந்த 8 கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து நபர்களை தான் குறிக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதாவது துறையை குறிக்கும். அதாவது வஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வரக்கூடிய ஜிஹாதை குறிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வருவது ஜிஹாதை குறிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வரக்கூடியது எல்லாத்தையும் குறிக்கும்னு வைங்களே. அல்லாஹ் தஆலா இந்த 8 கூட்டத்தை சொல்லவே தேவையில்லை. ஏன் ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுங்கன்னா போதும், நம்ம முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில் தானே எல்லாமே, எதுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான், எதுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் சொல்லி நம்ம கொடுத்துட்டே போய்க்கலாம். அப்போ வஃபீ சபீலில்லா என்று வந்தால் அது ஜிஹாது தான். ஹதீதில் வந்து குறிப்பிட்டு இதுக்கு வஃபீ சபீலில்லா என்று சொல்லப்படும்னா அதை நம்ம என்ன செய்யலாம், சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ இது ஜிஹாதை மட்டும்தான் குறிக்கும். இஸ்லாமிய ஆட்சியாளர் அந்த ஜக்காத்தை எடுத்து என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு இராணுவ வீரர்களுக்கு அந்த பணத்தை என்ன செய்வார், செலவழிப்பார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கண்டா, ரமலான் மாதம் வந்த உடனே வந்து சதகா என்ற அடிப்படையில் வரட்டும் என்கின்ற கோணத்திலும் ஜக்காத்தும் வரட்டும் கண்டுகொள்ளாமல் அப்படி விட்டுறதுக்கு மதரசாக்களுக்கு, பள்ளி வாயில்களுக்கு, அதுபோல் என்னது மற்ற சென்டர்களுக்கு, மற்ற பொது சேவைகளுக்கெல்லாம் என்னது அந்த மாதிரி மெடிக்கல் இதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறோம், அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம். எந்த ஜக்காத்து போகுது, இந்த டோட்டல் ஜக்காத்தும் போய் இவைகளுக்கு சரி. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இது ஜக்காத்து கொடுத்ததாக ஆகாது, அது ஜக்காத்து கொடுத்தா ஆகாது. யாராவது சில மக்கள் அதுவும் ஜக்காத்துண்டு விளங்கி கடந்த காலத்தில் செய்திருந்தாலே தவிர, என்றைக்கு தவறுண்டு தெரியுதோ அவங்க அன்றைக்கு அதுலேருந்து என்ன அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மசாரிஃபு ஜக்கா, ஜக்காத்தை எங்கே கொடுக்கணும்ன்றது மிக தெளிவாக இருக்குது. அப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்கிற சந்தர்ப்பத்தில் எந்த அளவுக்கு ஆயிருந்தா, பெருநாள் திடல் முசல்லாவுக்கு என்னது ஜக்காத்துலேருந்து போகுது. போனால் வருஷத்துக்கு 2 முறை தொழுவிப்போம், அதுக்கப்புறம் அந்த இடம் அதுக்கும் ஜக்காத்துலேருந்து என்ன செய்கிறாங்க எடுத்துக்கன்னு போகிறத பார்க்குறோம். பள்ளியில் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன அந்த இமாமுக்கு ரூம் கட்டுறதுலேருந்து மற்ற அமைக்கிறதுலேருந்து டெயில்ஸ் பிடிக்கிறதுலேருந்து இருந்து அப்போ ஏழைகளுக்கு போக வேண்டிய இடம் எங்கே போயிட்டு இருக்குது. அதாவது இந்த மாதிரி பொது சேவைகளுக்கு இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை. சில அறிஞர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாருன்னா குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸ் இருக்குதா, சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்களா, இந்த மாதிரி அறிஞர் கடந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்கன்ற யாரும் சொல்லலை. அப்போ அது ஒரு பிழையான நடைமுறை. அல்லாஹு தஆலா எந்த கூட்டத்தினரை சொல்கிறாங்க, எப்படி ஃபித்ரா என்றது யாருக்கு போகணும்னு நம்ம முடிவெடுக்கிறோமோ, அதே போல் கனிமத்து ஃபை என்று சொல்கிற பகுதிகள் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறோமோ, அதே போல் இந்த ஜக்காத்தும் 8 கூட்டம்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த 8 கூட்டத்தினருக்கு தான் என்ன செய்யணும், இந்த ஜக்காத்து போக வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 8 கூட்டத்தினர்கள் இவர்கள் அடங்க மாட்டார்கள். அடுத்தது 5வது செக்ஷன் சொன்னால் வல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத்துக்காக உழைப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. ஜக்காத்துக்காக உழைப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறது. இன்றைக்கு உழைக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு 1000 கூட்டமாக இருக்கும் உழைக்கிறவங்க, அவங்களுக்கே ஜக்காத்து போயிடும். உழைக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி இப்போ ஊருக்கு என்ன செய்கிறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஊரில் 2-3 பள்ளி என்ன செய்யுது, கலெக்ட் பண்ணுது. அதே நேரம் ஊரில் உள்ள பிரான்ச்சு கிளைகள், அமைப்புடைய கிளைகள் அது பண்ணுது, அது ஒரு 20-30 இருக்கும் நினைக்கிட்டா, அது கலெக்ட் பண்ணுது. இப்போ இதில் எல்லாம் ஆமிலின அலைஹா லெட்டப்பேடுக்கு, அவங்களோட ஆஃபீஸுக்கு, அவங்களோட இதுக்கு, அவங்களோட பயணத்துக்கு, அவங்களோட விதாசாரத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் மக்களுக்கு போய் சேர்றது என்ன, 10 வீதம் தான் சேரும். இது இப்படியா ஆமிலின அலைஹா புரிஞ்சு கொள்வது? அப்படி ஒரு ஆமிலின அலைஹா சொல்லியிருப்பாங்களா? இஸ்லாமிய அரசு இருந்து டெய்லி ஜக்காத்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அவர்களை என்ன, அதாவது இந்த ஜுபாத்துகளை செட் பண்ணிப்பாங்க, ஆமில்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அமைத்திருப்பார்கள். அவர்கள் வந்து வேலை என்ன, இதுதான் வேலை அவர்களுக்கு, ஜக்காத்து எடுக்கிறது தான் வேலை. அப்போ ஜக்காத்து எடுக்கிற வேலைன்னா இன்றைக்கு இன்னாருக்கு ஜக்காத்து கடமையாகுது, அங்கே போகணும், ஆட்டை எடுக்கணும், மாட்டை எடுக்கணும், ஒட்டகத்தை ஏற்றணும், வரணும், அடுத்த நாள் இவருக்கு கடமையாகுது. இவர் அதாவது எப்பயும் வந்து அரசு வந்து அம்வாலு தாஹிரா, வெளிப்படையாக விளங்கக்கூடியவைகள் தான் ஜக்காத்தாக எடுக்கும். ஆடு மாடு ஒட்டகங்கள் வெளிப்படையாகிற பிஸ்னஸ்களே தான். தங்கம் வெள்ளி என்று வீட்டில் இருக்கக்கூடியவைகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுத்து தான் கவர்மெண்ட்லேயே கொடுத்து தான் ஆகணும்னு அன்றைக்கு மிரிக்கலை. இருந்தாலும் அவங்க கணக்கு பார்த்து அதை பார்த்து இவைகளை ஜக்காத்து விவசாயங்களுக்கு அது இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஜக்காத்து எடுக்கக்கூடிய கட்டத்தில் அவங்க அந்த 356 நாள் இதில் வேலை செய்ய போகிறாங்க, இதில் தான் வேலை செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு ஜக்காத்துலேருந்து தான் ஊதியம். அவங்களுக்கு என்ன நிபந்தனை, ஒருத்தர் இப்படி தான் ஜக்காத்து கலெக்ட் பண்ண போகிறாரு, போனவர் அங்குள்ள ஒரு ஜக்காத்தையும் கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டார், இதை நீங்கள் வச்சுக்கங்க ஒரு தங்கம் வெளியே இதை ஒன்று கொடுத்துட்டார். அவர் அதில் அல்லாவோட தூதர்கிட்ட வந்து எல்லாமே தூதர் தான் ஜக்காத்து, இது வந்து நீங்கள் வச்சுக்கங்கன்னு உங்களுக்கு தரப்பட்டது அப்படின்னு காட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வந்து 2ஐயும் எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, பைத்துல் மாலில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதோட நிறுத்தாமல் மிம்பரில் ஏறி அஃபலா காத ஃபி பைத்தி அபிஹி அவ் பைத்தி உம்மிஹி, அவர் தன்னுடைய தந்தையிட வீட்டிலோ தாயிட வீட்டில் இருந்திருக்கட்டுமே, இது வருதான்னு பார்ப்போம்னாங்க ரசூலாங்க. இந்த அன்பளிப்பு வருதான்னு பார்ப்போம்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போது இதான் ஆமிலின் அலைகா என்ன செய்வாங்களா? ஆமிலின் அலைகா என்ன செய்யணும்? 350 நாள் இந்த வேலையில் ஈடுபட்டுட்டு மக்களோட அன்பளிப்புகள்லாம் இதை எடுக்காமல் தொழிலுக்கு போகாமல் இதே செஞ்சால் ஓரளவுக்கு நியாயம் என்று சொல்லலாம். எனவே இன்றைக்கு யாராவது ஜக்காத்து கலெக்ட் பண்ணுற வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க சேவையாக செய்யட்டும், அன்பளிப்புகளையும் வாங்கிக்கலட்டும், பிழை இல்லை. ஏன் நீங்கள் கவர்மெண்ட் சேவன்ட்டா என்ன செய்யலை, வரலை. ஆனால் நீங்கள் இதை கடமையாக செஞ்சு 350 நாள் வேலையை செய்கிறேன்னா ஒரு அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது. இஸ்லாமிய அரசை பொறுத்த வரைக்கும் அரசு சேவகர் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதில் ஆசிரியர் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. இஸ்லாமிய அரசு ஒரு பாடசாலை நடத்துன்னு வைங்களேன், ஆசிரியர் மாணவர்கிட்ட அன்பளிப்பு வாங்கக்கூடாது, தடையான சார். காரணம் என்ன? ஒரு புள்ள கிஃப்ட் தான், அந்த பிள்ளையோட புள்ள நல்லா என்ன செஞ்சுருவாங்க, நெருக்கமாக. நீதிபதிகளுக்கு இன்றைக்கு நம்ம நாடுகளில் என்ன சட்டம், என்ன பரிசு, என்ன அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்போ இது இன்றைக்கு யாராவது செய்கிற சேவையாக செய்யட்டும். இன்றைக்கு செய்கிறது என்ன, சேவை ஹிதுமத், சமுதாயத்துக்காக நலவு. அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் அப்படி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி செய்யட்டுமே தவிர ஆமிலின் அலைகான்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி நடந்து கொள்வது. அடுத்து இந்த கலெக்ட் பண்ண போகிறாங்களே, அறவிட போகிறவங்களுக்கு இவங்களாவே 15% நீ எடுத்துக்கின்றது. எப்படி நீ எடுத்துக்கங்க நீங்கள் சொல்லலாம்? மக்கள்கிட்ட போய் மக்களுடைய சேவைக்காக அந்த மக்கள் தாரத்தை நீங்களாக எப்படி 15% எடுத்துக்க நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிற? என்ன ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரம் இல்லை. 15% அவன் முடிவு எடுப்பான், 50% இவர் முடிவு எடுப்பார். நீ பிரிச்சுக்கலாம் ஹாஃப் ஆஃப். அப்போது அப்படியா நம்ம அதை கலெக்ட் பண்ணுற விஷயம்? பொது சேவைகள் எவ்வளோ பெரிய பாவம், அநியாயம். நீங்கள் சமுதாயத்துக்கு சேவைன்னா அதை செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது. அப்போ அதை எப்படி செய்யலாம்? இந்த மாதிரி எடுக்கிறவருக்கு அந்த மக்களுக்கென, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கென ஒரு ஊதியமாக அதையும் மக்கள்கிட்ட கேளுங்க, மக்கள்கிட்ட கேட்டு அதால் கொடுங்க. உண்மையிலே பொது சேவை செய்யவங்களுக்கு அந்த சிரமங்கள் இருக்கு, மக்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்ணணும், மக்கள் அது கட்டாய உதவி செய்யணும். அதன் ஊடாக செய்ய வேண்டிய இடத்துல அவங்க என்ன செய்யணும்னா, நாங்கள் இப்படி தான் செலரிக்கு இந்த பகுதியால் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். உண்மையிலே நேர்மை. பொருளாக கலெக்ட் பண்ணுறவங்க பொருளாக கொடுத்துறது, பணமாக கலெக்ட் பண்ணுறவங்க பணமாக கொடுத்துறது, யாருக்கு கொடுத்துறணும் மிச்சம் வெளிப்படையாக இருக்கிற, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தான் நேர்மை. அதை விட்டுட்டு அது தந்தாச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் கேட்கக்கூடாத லெவலில் என்ன செய்கிறது நடக்கிறது ஒரு நேர்மையான நடைமுறை அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும். கொடுக்கும் வரைக்கும் அதாவது அவ்வளவு சிறப்புகளை சொல்கிறது, கொடுத்து முடிஞ்சாலும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு என்ன செய்கிறது கேட்குறது. இது மார்க்க முரணான நடைமுறை கொடுக்குற விஷயத்தில் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.